நல்லா குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசான மாதிரி ஒரு தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பாத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாங்களா? ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு 3 வச்சுருக்கேன், சின்ன சைஸு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் கீனி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது கூட பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் மசாலாலாம் ட்ரை மசாலா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நான் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இது கூட சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரஃப்பாக. அதை சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ இந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்துருக்கேன் 1 கப்பு. இப்போ இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி தளர்த்தாலும் கொதிக்கும் போது இந்த அரிசியை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3 விசில் வச்சுக்கோங்க. நல்லா உதிரியாக வேணால் 2 விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக நம்ம சாதம் ரெடிங்க.